கொள்ள வேண்டும். ஆண்டவர் எப்படிப்பட்ட நியாயாதிபதியா இருக்கிறார் என்று சொன்னால், நம்ம ரட்சிக்கிறதுல நம்மளுடைய நியாய தீர்ப்பிலே அவர் முதலாவது அவர் நியாயாதிபதி என்பதை விளங்க பண்ணுகிறார். How he is a righteous God, the first thing you can see it is in the way that we live our life. He is so righteous in that. So ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆண்டவர் என்னை நியாய தீர்ப்பார் என்கிற பயத்தோடு நடுக்கத்தோடு நம்ம வாழ வேண்டும். In every actions and every work that we do, we should remember that God is righteous God and he judges. அந்த வார்த்தை அருமையான ஒரு வார்த்தை. Very important word. அது எப்படிப்பட்ட ஜனமாக இருந்தாலும் சரி, புறஜாதியாக இருந்தாலும் யூத ஜனமாக இருந்தாலும், இந்த உலகத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட ஜாதியாக இருந்தாலும், however may be the people, it could be a Gentile or it could be a Jewish people. அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவன் அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்துக்குள்ள வருகிறார். Who fears for the Lord and does his works in such a way, and God also judges accordingly. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே அந்த 120 பேர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கினார். Acts chapter 2 you can see upon 120 people on everybody. அந்த 120 பேர் தங்கி இருக்கும் பொழுது அவர்கள் நினைத்தார்கள் இது யூத ஜனங்களுக்கு மாத்திரம் தான் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். And all those 120 people, Jewish people, they thought that this is only for the Jewish people. அப்படி அவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டு இருந்தாங்க. And they were so glad with that. வேதம் சொல்லுகிறது தேவன் பட்சபாதம் இல்லாதவர் என்று சொல்லும் பொழுது, when Bible says that God is not partial to anyone, அந்த சுபாவத்தை நீங்க அதுக்குள்ள ஆழமாக பார்க்கிறீங்க. you can see the character of God inside of that. யோபு சொல்லுகிறார் 37வது அதிகாரம் 37 chapter 23 சொல்லுகிறது. Job chapter 37 verse 23 it says, சொல்லுகிறார் சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது. Chapter 37 verse 23 it says the Almighty is beyond our reach. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர், அவர் மகா நீதிபரர் அப்படினு சொல்லுகிறார். And exalted in power, in his justice and great righteousness. So ஆண்டவர் ஏன் பட்சபாதம் இல்லாதவராய் இருக்கிறார் என்று சொன்னார். Why God is not partial to anyone? அவர் மகா நீதிபரர். He is the great righteous person. அவருக்குள்ளாக அந்த சுபாவம் இருக்கிறது. அவர் மகா நீதிபரராய் இருக்கிறதுனால அவர் ஒருவனை ஒரு விதமாகவும் இன்னொருவனை இன்னொரு விதமாகவும் நடத்த முடியாது. He had this character that he is so great righteous, he cannot treat one person in this different way and another person in a different way. அப்ப தேவன் எப்படிப்பட்ட அந்த கரெக்டரோடு இருக்கிறன்னு சொன்னால் அவருக்குள்ளாக அந்த மகா நீதிபரராக இருக்கிறதுனால அவருடைய சுபாவத்திலே ஒருவனை நியாயம் தீர்க்கும் பொழுதும் அது வெளிப்படுகிறது. So since God is so great in his righteousness, you can see that he cannot judge a person in a different ways. ஆதியாகம புத்தகத்திலே 18வது அதிகாரத்திலே உங்களுக்கு தெரிந்த சம்பவம் 19வது அதிகாரத்திலே சோதம் கொமோரா பட்டணத்துக்கு எதிராக தேவனுடைய நியாய தீர்ப்பு ஆயத்தப்படப்படுகிறது. So now we can see it in Genesis chapter 18 and verse 9, chapter 19 you can see that there was a judgment that was fallen upon Sodom and Gomorrah. இப்போ ஆண்டவர் முடிவெடுத்துட்டாரு சோதம் கொமோரா பட்டணத்தை அழிக்க வேண்டும். God has decided that he going to destroy the Sodom and Gomorrah. அந்த Gomorrah. காலகட்டத்திலே வாழ்ந்த பூமியிலே வாழ்ந்த மக்களிலே இந்த சோதம் கொமோரா பட்டணத்து மக்கள் மிகவும் தேவனுடைய பார்வையிலே அருவருக்கப்படத்தக்க காரியங்களை அங்கே நியாய தீர்ப்புக்கு ஏதுவான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். So at those times these people in the Sodom and Gomorrah they were doing the wicked things and then God cannot tolerate all those sins. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த இடத்துல ஆபிரகாம் 18வது அதிகாரத்திலே தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறார். In that kind of situation Abraham comes and he started to plead for the people. இப்போ அவன் தேவனிடத்திலே பரிந்து பேசும்போது அவன் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, when he was interceding for the people, one chapter 18 verse 25 எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், if you turn your Bible to Genesis அவர் சொல்லுகிறார் துன்மார்க்கரோட நீதிமானை சங்கரிப்பீரோ, along with the righteous will you be destroying the துன்மார்க்கரோட நீதிமானை சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. treating the righteous and wicked alike is let it be far from you. தொடர்ந்து சொல்லுகிறார் நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. will not the judge of all the earth be right and let it be far from you. இப்போ ஆண்டவரிடத்தில் அவரே ஒரு பெரிய நீதிபதி, அவரே ஒரு நியாயாதிபதி, அவரிடத்தில் அவன் பேசுகிறான், அவருடைய கரெக்டர் எடுத்து காண்பிக்கிறான். and he is speaking to the Lord and he is showing the character to the Lord and he knows God himself is a great in justice and great in righteousness. அப்படி சொல்லி போட்டு சொல்றான் பாருங்க, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். and he says will not the judge of all the earth do right?
இப்போ நல்ல ஒரு அருமையான ஒரு கேள்வி அந்த இடத்துல போடுகிறாரு ஆபிரகாம். He puts a good question over there. இந்த மக்களுக்காக நம்ம பரிந்து பேசும் பொழுதோ அல்லது துன்மார்க்கத்தில் வாழ்கிற ஜனங்களுக்காக கர்த்தரிடத்தில் நாம மன்றாடும் பொழுதோ இப்படிப்பட்ட தேவனுடைய சுபாவத்தின் அடிப்படையில் பரிந்து பேசும்போது தேவன் அந்த காரியத்துக்கு இறங்காம இருக்க முடியாது. So when we are pleading or interceding for the people like this, when you are having these kind of statement before the Lord, then it will be surely answered by God. உடனே ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு. Immediately God replies. வசனத்தில் சொல்லுகிறார், in verse 26 நான் சோதோமில் 50 நீதிமான்கள் கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்கிறார். He says, if I find 50 righteous people in the city of Sodom, I will spare the whole place for their sake. ஒரு அருமையான ஒரு பதிலை நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். We can see a wonderful reply. அப்ப ஆண்டவர் நீதிமானையும் அங்கே அநீதி செய்கிறவர்களையும் அழிப்பது அவருடைய சித்தம் அல்ல. So if God, it's not a righteous way that to destroy the righteous people. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிக்க முடியாது. He cannot treat the righteous people and the wicked people. தேவ பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற நாமம், தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட நாமம், நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். We children of God, we call it as a children of God. We have the name of the Lord on us. We need to think about our life. நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சுயநீதியை சார்ந்ததாக இருந்தால் நிச்சயமாக அது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதா இருக்காது. If our life is dependent on our self righteousness, then it won't be pleasing the Lord God. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டான அந்த கிருபையினால் உண்டான நீதியை நாம் தரித்துக் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். We should be accepting through grace the righteousness that we get. We should accept that. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நம்முடைய சுயநீதி அழுக்கான கந்தை என்று சொல்லுகிறது. Bible clearly says all our self righteousness are filthy rags. இப்போ நம்ம சபைக்குள்ளாக இருந்தாலும், even though ரட்சிக்கப்பட்ட நிலையில இருந்தாலும், even though we are God, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்பத்தக்க விதமான ஜீவியம் இருக்க வேண்டும். We should have a lifestyle that God will be pleased on us. நீங்க நீதிமான் என்கிற போர்வையில இருப்பதை தேவன் விரும்ப மாட்டார். God doesn't like that you are covering yourself in a righteous person. அந்த சன்மார்க்கத்துக்குரிய ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். We should have a righteous life when we say we are the righteous person. அப்படி காணப்படும் போது தான் ஆண்டவர் நம்மை நடத்துகிறதுக்கும் துன்மார்க்கத்தை நடத்துகிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் காண்பிக்க முடியும். When you have that kind of lifestyle, we can see the difference between the way that God leads the wicked person and God treats the righteous person. உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கை ஒரு நீதியுள்ள வாழ்க்கையாக இருந்தால் நிச்சயமாக அந்த இடத்திலே ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்காம இருக்க முடியாது. If your life and my life falls on the righteous way, then you can see for sure, you can see the difference between these two. அவர் வித்தியாசத்தை காண்பிக்கிறவர். He is the God who shows எதிலே வித்தியாசம் என்று சொன்னால் அங்க துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிறது. Where he shows the difference, he shows the difference the way he treats the righteous and the wicked. உங்க உள்ளம் பரிபூர்ணமாக ஒரு நீதிமானுக்குரிய வாழ்க்கையில நடக்குமானால் நீங்க யாருமே கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது. If you're walking, your heart is walking on the righteous way, then you no need to be stumbled. உங்களுக்கு நியாய தீர்ப்பு அல்ல, தேவனுடைய மன்னிப்பு மாத்திரம் தான் உங்களுக்கு முன்பாக இருக்கு. The judgment won't be falling before you, you will have the forgiveness before you. அப்ப முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் எப்படிப்பட்ட நியாயாதிபதியா இருக்கிறார் என்று சொன்னால் நம்ம ரட்சிக்கிறதுல நம்மளுடைய நியாய தீர்ப்பிலே அவர் முதலாவது அவர் நியாயாதிபதி என்பதை விளங்க பண்ணுகிறார். How he is a righteous God. The first thing you can see it is in the way that we live our life. He is so righteous in that. So ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆண்டவர் என்னை நியாய தீர்ப்பார் என்கிற பயத்தோடு நடுக்கத்தோடு நாம வாழ வேண்டும். In every actions and every work that we do, we should remember that God is righteous God and he judges. அதனால வேதம் சொல்லுகிறது மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். That's the reason Bible says even in the unwanted words that we speak, நான் ரட்சிக்கப்பட்டேன்னா எனக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை இருக்கு, பரிசுத்த வார்த்தை இருக்க வேண்டும். If you are saved, you should have a holy life and holy lifestyle. சிந்தையில பாவம் கொண்டாலே ஆண்டவர் சொல்றார் விபச்சாரம் பண்ணிட்டான்றார். Even in your mind if you make a sin, அப்ப எந்த அளவுக்கு நம்மிடத்தில் தேவன் பரிசுத்த ஜீவியத்தை எதிர்பார்க்கிறார். Just imagine how much how great he is expecting holiness. அப்ப நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் அவர் நியாயாதிபதி, அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். We should understand he is the judge and righteous judge. கோபாக்கினையின் பிள்ளைகளோடு நான் அழிக்கப்படாம இருக்க வேண்டும்னா என்னுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்க வேண்டும். So if you not should be perished with along with the wicked people, then you should have a set apart life for the Lord God. இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் secondly அப்போஸ்தலர் புத்தகம் 10வது அதிகாரத்தில் Acts chapter 10 34வது வசனத்தில் ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது. So verse 34 there is a wonderful verse. அங்கே உங்களுக்கு தெரியும் புறஜாதிகள் மத்தியிலே பேதுருவை ஆண்டவர் அனுப்புகிறார். And in spite of the Gentiles he sends Peter. இப்போ இதுவரைக்கும் புறஜாதிகளுக்கு ரட்சிப்பின் வாசல் திறக்கப்படல. So far the salvation has been not open for the இப்போ முதலாவது முறையாக பேதுரு மூலமாக புறஜாதிகளுக்குரிய அந்த சுவிசேஷத்தின் வாசலை திறக்கிறார். The first time through Peter you can see God opens the door for him. இப்போ
பேதுருவுக்கு தெரிந்து விட்டது. ஆண்டவர் நடத்தின விதத்தை பார்க்கிறாரு. பார்க்கும்போது அவருக்கு தெரிஞ்சிட்டு இவ்வளவு காலம் அவர் என்ன நினைச்சிருந்தார் என்றால் யூத ஜனங்களுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சிலுவையிலே மரித்தார் என்ற அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். So they were thinking this mindset, having this mindset, only Jesus Christ have hung on the cross only for these people, Jewish people. ஆண்டவர் பெரிய ராஜரீக பிரமாணமாக கொடுத்திருந்தார், நீங்க உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று. And God has given us the greatest commandment saying go all over the world and preach the gospel. அவங்களுடைய எண்ணத்தில் என்ன இருந்ததுன்னா எங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்களோ யூத ஜனங்கள் அங்கதான் ஆண்டவர் போய் சொல்லுவாரோ அப்படி என்ற எண்ணத்துல தான் அவர்கள் அதை பார்த்திருக்க வேண்டும். So they were thinking like no, whichever way God is asking us, that those are the where they were scattered, those are the place they have to go. அவர்களுக்கு தெரியல ரட்சிப்பு அது யூத ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, அது புறஜாதிகள் அத்தனை பேருக்கு உண்டு என்பதை அவர்களால் அறிய முடியல. They couldn't understand that this salvation is not only for the Jewish people, it is for the everyone, who every Gentiles, for everyone. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் பட்சபாதம் இல்லாதவர் என்பதை அவர் பழைய ஏற்பாட்டிலும் காட்டிவிட்டார். So God has showed that in the Old Testament that he is not partial. ஆகவே தான் மத்தேயு 1:5 அங்கே பார்க்கும் பொழுது அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. That's the reason Matthew chapter 1 verse 5 you can see. என்ன சொல்கிறது பாருங்க அந்த இடத்துல வசனம், சல்மோன் போவாசை ராகாபின் இடத்திலே பெற்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ராகாப் என்பது புறஜாதி. So Salmon, the father of Boaz, whose mother was Rahab. Rahab, she is a Gentile. போவாஸ் ஓபேத்தை ரூத்தின் இடத்தில் பெற்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Boaz, the father of Obed, whose mother was Ruth. இப்போ இந்த இடத்துல சொல்லப்படுகிற ராகாபும் இந்த ரூத்தும் ரெண்டு பேரும் புறஜாதிகள். Now the Rahab and the Ruth was mentioned in this place, both of them are Gentiles. இந்த புறஜாதியான வந்த அந்த வம்சத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு உண்டாகிறது. And in the Gentile lineage you can see that the birth of Jesus Christ. அப்ப பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் என்னத்தை காண்பித்து விட்டார் என்று சொன்னால் புறஜாதிகளுக்கான இரட்சிப்பை அங்கே வெளிப்படுத்தி விட்டார். Even in the Old Testament he showed that even the Gentiles may have the ஆனா இதெல்லாம் அறிந்திருந்தாலும் இந்த அப்போஸ்தலர்களுடைய கண்கள் திறக்கப்படல. Even though all those are seen, but still the apostles' eyes were not open. ஆனா இப்ப பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது தான் பார்க்கிறாரு. Now when Peter was preaching, that's where you can see. இப்ப அவருடைய இதயம் திறக்கப்பட்டது. Now his heart was அவர் open. சொல்கிறார் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. And now he says God is not a partial God. அப்படி சொல்லிட்டு 35ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். And verse 35 he says, எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். And he says that whichever people who are built and was fear for the Lord, I just believe on those things. அந்த வார்த்தை அருமையான ஒரு வார்த்தை. Very important word. அது எப்படிப்பட்ட ஜனமாக இருந்தாலும் சரி, புறஜாதியாக இருந்தாலும் யூத ஜனமாக இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட ஜாதியாக இருந்தாலும், whichever however may be the people, it could be a Gentile or it could be a Jewish people, அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவனோ அவன் அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்துக்குள்ள வருகிறார். Who fears for the Lord and does his works in such a way, and God also judges accordingly. அடுத்த வசனத்தில் அருமையாக தொடர்ந்து சொல்லுகிறார். And the next verse also he says, 36ஆம் வசனத்திலே verse 36, எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அப்படி என்று சொல்லுகிறார். and he says that the Lord Jesus Christ is whom all for all யூத ஜனங்களுக்கு மாத்திரமல்ல எல்லாருக்கும் அவர் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார். So it's not only for the Jewish people, he is the Lord God for all the people. இப்போ அவர் அந்த இடத்திலே சொல்ல வருகிற காரியம், very important thing he is mentioning. இதுவரைக்கும் நாங்க யூத ஜனங்களுக்காக தான் மேசியா வந்திருக்கிறார், மேசியா சிலுவையிலே மரித்தார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். So far we were believing that Jesus Christ came for the Messiah as a Messiah only for the Jewish people. மேசியாவினுடைய மரணம் என்பது அது ஒரு யூத ஜனங்களுக்கு மாத்திரமல்ல முழு மனுக்குலத்துக்கு உண்டானது என்பதை அந்த இடத்திலே அவர் சுவிசேஷமாக அறிவிக்கிறார். And he is preaching as a gospel, and he says that the Messiah who came is not only for Jewish people, is for everyone. நல்ல அருமையான ஒரு வார்த்தை. Very important word. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். We need to understand this. இந்த சத்தியத்தை நாமளும் ஆழமா புரிந்து கொள்ள வேண்டும். We also should need to understand this. நம்முடைய வாழ்க்கையில் இந்த தந்திருக்கிற ரட்சிப்பு நம்மளோட முடிந்து போறதுக்காக அல்ல. The salvation that God has given to us, it doesn't என்னை go over சுற்றி with இருக்கிற that. ஜனங்களுக்கும் இந்த நற்செய்தி போக வேண்டும். The people are around me, they also should hear this. என்னோட பழகுற நண்பர்களுக்கும் இந்த நற்செய்தி போக வேண்டும். And people are interacting with me as a friends, they should also know. மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் இந்த இடத்திலே பார்க்கும்போது தேவன் பட்சபாதம் இல்லாதவராய் இருக்கிறார். அது எனக்கு மாத்திரம் இந்த ரட்சிப்புரியது மாத்திரமல்ல, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் இந்த ரட்சிப்பின் செய்தி போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். So when God says I'm not partial, it's not only you we be saved just like that, and we should not stay along with that, we should be looking at other people and we need to look for their salvation as இந்த well. பேதுருக்குள்ள இருந்த பார்வையை போல நமக்குள்ள அந்த பார்வை வர வேண்டும். So like the Peter had this connotation, we also should have such kind of perspective. இந்த பார்வையோடு தான் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்லுகிறார். So same way even Paul was saying out to Galatians, அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், he says கலாத்தியர் chapter 2 verse 6 and 7 ல பாத்தீங்கன்னு சொன்னா, Galatians chapter 2 verse 6,
அவர் சொல்லுகிறார் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படின்னு சொல்லுகிறார். It says God is not shows favoritism. விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படிக்கு பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். And he says that he has recognized that he is interested in task of preaching the gospel to the uncircumcised. இன்றைக்கு சபை இதை நல்ல ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். So church should understand this. நாம என்ன நினைச்சிட கூடாதுன்னு சொன்னால் ஆண்டவர் நம்மளை மாத்திரம் தான் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற மாதிரியான எண்ணத்தோட இருந்திர கூடாது. So church should not make this kind of understanding that God only chosen me. எப்படி ஆகிலும் எல்லாருக்கும் இந்த சுவிசேஷம் போக வேண்டும். Somehow everybody should receive this என்னை சுற்றி இருக்கிற gospel. ஜனங்களுக்கு எப்படி ஆகிலும் தேவனுடைய அன்பு போக வேண்டும். So people are around me, somehow they should also receive the love of God. அந்த பார்வையும் அந்த பாரமும் நமக்குள்ள பெருக We வேண்டும். should have that kind of perspective and we should have that kind of burden for ஆகவே தான் 2 பேதுரு 2:9ல சொல்லுகிறார். sorry 3:9ல சொல்லுகிறார். So that's a reason in 2 Peter 2:9 he says. 3:9 பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறார் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி. So he says that as people, everyone are thinking that he was கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேலே நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். The Lord is not slow in keeping his promise as some understood slowness. Instead he is patient with you, not wanting anyone to perish. இப்போ இந்த நாட்கள்ல நீங்க நிறைய யூடியூப்ல பார்த்து கொண்டே இருப்பீங்க. So in these days you may watch many என்னத்தை பாப்பீங்க இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தம் போய் கொண்டிருக்கிறது. What you will be watching, you will see the war. இத பார்த்து கொண்டு ஆண்டவர் வரப்போறாரு. And we see that God is இதுக்கு அப்புறம் அடுத்து இது நடக்க போகுது. And other things going to happen. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் but what this verse says, ஆண்டவர் தாமதிக்கிறார் என்று சில பேர் என்றபடி அப்படி இல்ல. since God is waiting patiently, don't think like he is ஆண்டவர் வெயிட் பண்றதுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்குது. That is only one notion when he is இந்த முழு உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய வாஞ்சை. His expectation and his desire is the whole of the world should get saved. அதுல இன்னும் கொஞ்சம் ஆழமாக எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா And if you take it deeper, ஆண்டவருடைய அந்த வருகையை தாமதப்படுத்துவது எது என்று சொன்னால் சபைதான். And which is delaying his coming, church is the one. ஆண்டவர் இப்போ வந்துருவார், இதோ சீக்கிரம் வர்றேன்னா ஆண்டவர் சொன்னாரு. And God says I'm going to come soon. That's how he said. ஆண்டவர் சீக்கிரம் வரதுக்கு அவர் ரெடி. And he is ready to come soon. ஆனா சபை செய்து முடிக்க வேண்டியதுக்கு சபை ரெடி ஆகல. But church supposed to do it, he didn't do it. அதனால தான் வசனம் இப்படி சொல்லி முடிகிறது. That's the reason the verse comes like நம்மே this. நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். And he says he was so யார் patient மேல? with you. உங்க மேல என் மேலயும். And he is so patient with இந்த பிள்ளை இந்த பையனுக்கு சொல்லணும், இந்த குடும்பத்துக்கு சொல்லணும், இந்த பக்கத்து வீட்டுக்கு சொல்லணும் சுவிசேஷத்தை. And this girl have to say the gospel to this neighborhood family. அவனுக்கு நற்செய்தி போகாம இந்த வருகை இருக்கும் என்று சொன்னா நியாய தீர்ப்பு நாளில ஆண்டவர் எப்படி அவனை ஜட்ஜ் பண்ண முடியும்? So if he haven't received the gospel, then when God comes, how come God can judge those people? இன்னைக்கு தேவன் பட்சபாதம் இல்லாதவராய் இருக்கிறாரு. Today God is not எல்லாரும் ரட்சிக்கப்படணும். And everybody எல்லாரும் மனம் திரும்பணும். And everybody should repent. ஆனா அந்த பட்சபாதம் இல்லாதவன் என்கிற அந்த பார்வை என்னையும் உங்களையும் உந்தி தள்ள வேண்டும். And God is not partial. That mindset you and myself should have that, and it should push us forward. இப்போ நம்ம போற வருகிற ஜனங்கள் பழகுற ஜனங்களிடத்துல எப்படி நடந்து கொள்கிறோம் என்பது மிக முக்கியம். So it's very important when you meet the people, when you go and come, it's very important how you meet with the people. அப்ப தேவன் ரட்சிக்கிறதுக்கு பட்சபாதம் இல்லாதவராய் இருக்கிறார். So for giving the salvation he is not a partial God. நாங்க மட்டும் தெரிந்து கொண்டவர்கள் நாங்கள் ஆண்டவரை ஏத்துறோம் என்று சொல்லிட்டு ஏத்தி கொண்டிருக்க முடியாது. So we are the chosen people, we just worship the Lord. You can't say like that and keep worshiping. ஆண்டவரே இன்னும் நான் யாருக்கு உம்முடைய அன்பை சொல்லணும்? No, still Lord, அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தாங்க. and give me the எப்படியாவது உம்முடைய அன்பை ஷேர் பண்ணணும். Somehow I have to share the love of God. இந்த ஃபோக்கஸ் நமக்குள்ள உருவாக வேண்டும். We should have this kind of focus in us. கடைசியாக இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். Finally I just want to say தேவன் பட்சபாதம் இல்லாதவர். God is not a partial God. என்னத்துல பட்சபாதம் இல்லாத என்பதை காண்பிக்கிறார் என்று சொன்னால் in which way he is saying that he is not a partial? அதே அப்போஸ்தல புத்தகம் in the same 10வது அதிகாரத்தில் வாசித்தீர்கள் என்று சொன்னால் so same Acts chapter 10 verse if you 44 சொல்லுகிறது. So verse 44 it says, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் while Peter was speaking all these வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். the Holy Spirit came on all who heard the message.
எனக்கு அருமையாக பிடித்த ஒரு வார்த்தை. I like this verse. என்ன சொன்னா பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னால் When you read the Old Testament, you can அந்த see பகுதியை பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சிலரை அபிஷேகித்தார். and God anoints only few people. என்ன சொன்னா எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற அனுபவத்தில் இருக்க முடியாது அந்த காலகட்டத்தில். In those days everybody cannot receive the Holy Spirit, they can't experience that. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டிலே வரும் பொழுது But when we come into the New Testament, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே அந்த 120 பேர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து in தங்கினார். Acts chapter 2 you can see upon 120 people, on everybody அந்த God sent 120 His பேர் Spirit. தங்கி இருக்கும் பொழுது அவர்கள் நினைத்தார்கள் இது யூத ஜனங்களுக்கு மாத்திரம் தான் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். And all those 120 people, Jewish people, they thought that this is only for the Jewish people. அப்படி அவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டு இருந்தாங்க. And they were so glad with that thing. ஆனா இப்ப பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. Now Peter was preaching, அவருக்கு தெரிந்த இந்த சுவிசேஷம் வந்து பிரஜாதிகளுக்கு போக வேண்டும் என்று. and all they know is the gospel have to go to pray. ஆனா அவருக்கு தெரியாது அபிஷேகத்தையும் பரிசுத்த ஆவியானவர் பிரஜாதிகளுக்கு கொடுக்க சித்தம் கொண்டிருக்கிறார் என்று. He doesn't know that God is willing to give His Holy Spirit to the Gentiles as well. வசனம் chapter 10 verse 46 ல சொல்லுகிறது. Acts chapter 10 verse 46 it says, அங்க இப்படியே வாசிக்கிறோம். we can read like this. பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் பிரஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள் என்று The எழுதப்பட்டிருக்கிறது. circumcised believers who have become with Peter were astonished. The gift was poured upon them. என்னவா பிரமித்தார்களா? And they were ஏன்னு astonished. சொன்னா அவங்களுக்கு நினைப்பு என்னன்னு சொன்னா தங்களுக்கு மட்டும்தான் அபிஷேகம். Because they thought the anointing is only for them. சபை மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். The church should understand தேவன் this. பட்சபாதம் இல்லாதவர். God is not a partial ஒரு God. சிலரை மாத்திரம் ஆண்டவர் அபிஷேகிக்கும்படி தெரிந்து கொள்ளல. And God haven't chose to give His anointing only பரிசுத்த for few ஆவியானவர் people. யாவர் மேலும் ஆவியானவர் வந்து வாசம் பண்ண And the விரும்புகிறார். Holy Spirit is willing to descend on, stay in each and every one of us. ஆகவே தான் யோவேல் 2:28 ல சொல்லுகிறது. That's the reason in Joel chapter 2 நான் verse 20 மாம்சமான it says, யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் and என்று He சொல்லி says, I சொன்னார். will pour my Spirit upon all the flesh. யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று He சொன்னார். says, I will pour upon my Spirit அப்போஸ்தலர் upon all the flesh. 2:17 அதே வசனத்தை பேதுரு கோட் பண்ணுகிறதை பார்க்கிறோம். And you can see it in Acts chapter 2 verse 17. So Peter also ஆண்டவர் quotes விரும்புகிற the ஒரு same verse. காரியம் And one other thing is, என்னையும் ஆண்டவர் இந்த செயலை ஒதுக்கி வைக்கல. and God doesn't keep me separate like that. உங்களை பார்த்து நீங்களே சொல்ல வேண்டிய காரியம் So when you look at you, you நீங்க need to தாழ்வு say for மனப்பான்மையோட yourself, இருக்க தேவையில்லை. you don't have this kind of ஆண்டவருடைய understanding. பார்வையில நீங்களும் அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். In God's side, He is expecting that you also should receive the Holy Spirit. இந்த பிரஜாதிகளுக்கு அபிஷேகம் பெற்றதை இவர் மறுபடியும் போயிட்டு அடுத்த அதிகாரத்திலே போயிட்டு என்ன செய்கிறார்? அங்கே யூத ஜனங்களுக்கு எருசலேமில் இருந்த சீசர்களிடத்தில் விளங்க பண்ணுகிறார். And the people who have received, the Gentile people who have received the anointing, now Peter goes and to the Jerusalem and he explained all those to his disciples. அந்த சீசர்களால அங்கீகரிக்க முடியல. எப்படி இவர் போய் பிரஜாதிகளோட உட்கார்ந்து சாப்பிட்டார்? And they couldn't agree that because how he can go and sit with அதை the குறித்து அவர் Gentiles. விவரமாக அங்கே சொல்லுகிறார். And he explains சொல்லும்போது 17வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. chapter 11 verse 17 சொல்லுகிறது. Acts chapter 11 verse 17 it says, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தை அனுக்கிரகம் பண்ணி இருக்கும்போது தேவனை தடுக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் என்றார். so if God gave them the same gift He gave us who believed in the Lord Jesus Christ, who was I to think that I could stand God's way. So very important ஆன ஒரு வார்த்தை. So very important verse. ஆமென். உங்களுடைய எண்ணங்களில சிந்தைக்குள்ளாக நாம் அதுக்கு தகுதி இல்லன்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா அதை இந்த நாள் எடுத்து போடுங்க. So in your mindset you have this kind of thought that I'm not worthy for it, then take away those thoughts. நீங்க ஆண்டவருடைய நாமத்தை நீங்க தொழுது கொள்ளுறீங்க, நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்களானால், so if you are seeking the Lord and worshiping the Lord and you have the name of the Lord for you, இந்த வாக்குத்தத்தம் இந்த அபிஷேகம் உங்களுக்கு உரியது. this promise, this anointing is for you. ஏன் சொன்னால் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. Because God is not a partial God. அவர் நியாய தீர்க்கிறதிலும் சரி, இரட்சிக்கிறதிலும் சரி, அபிஷேகத்தை கொடுக்கிறதிலும் அவர் பட்சபாதம் இல்லாதவராகவே இருக்கிறார். To judge or to give the salvation or to give the anointing, he is not a partial இன்றைக்கு இந்த God. சபை புரிந்து கொள்ள வேண்டும். Today church have to understand என்னுடைய this. பங்கு, என்னுடைய வாக்கு, எனக்கென்று கொடுத்த வாக்குத்தத்தம், எனக்கென்று ஆண்டவர் கொடுத்த இந்த உரிமையை நான் எடுத்துக்கொள்ளணும். My part, my right, these are the things God has given to me, so I'm going to acquire சோ them. அத ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிறார் என்ற சந்தேகம் நமக்குள்ள வரவே கூடாது. So you should not have any kind of doubt that these are the things God has kept for me. அப்போஸ்தல நாட்களிலே கர்த்தர் எப்படி ஊற்றினாரோ அதே மாதிரி சபைகளுக்குள்ளே அவர் ஊற்றுவதற்கு
கொடுப்பதற்கு ஆயத்தம் உள்ளவராகவே இருக்கிறார். On the apostles' day, how God poured out His Spirit, even today He is ready to pour such kind of Spirit upon us. இரண்டாவது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், Second important thing, தேவனுடைய அந்த சுபாவத்தை நான் சொன்னேன், தேவனுடைய நியாயாதிபதி என்ற அடிப்படையில் உங்கள்ட்ட காண்பித்தேன். I told you that God's character, He is a righteous judge. இரண்டாவது இம்பார்ட்டன்டான ஒரு காரியம், Very important thing I would தேவன் say. அளக்கிற அந்த அளவை நீங்க பார்க்க வேண்டும். When God measures, the way that He measures is also ஆண்டவர் important. அளக்கிற அளவு என்பது ஒருபோதும் அது என்ன செய்யாது, ஒரு பக்கம் பட்சபாதமாக நிக்காது. When God measures, He doesn't shows partiality when He measures. என்ன சொன்னா நாம மனுஷனுடைய அளவு கம்ப்ளீட்டாக டிஃபரண்ட். Because when we measure, it's quite மனுஷன் different. அளக்கிற விதமாக தேவன் அளந்து நியாயம் தீர்க்கிறவர் அல்ல. So the way that human balance and the measure, God does not balance like மனுஷன் that. அளக்கிற விதமாக அளந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தேவனும் அல்ல. So the way that human measures, that is how God makes a measure, and then He doesn't நல்லா doesn't புரிந்து do கொள்ள like வேண்டும், that. மனுஷன் அளக்கிற விதமாக அளந்து உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிற தேவனும் அல்ல. The way that the human measures, He doesn't do like that and then lift you high. இப்போ மனுஷன் என்ன செய்வான்னு சொன்னா, நம்மளுடைய தாளந்துகள் நமக்குள்ள இருக்கிற கிரியைகளை வைத்து அதை வைத்து என்ன செய்வார்கள், தீர்மானத்தை எடுப்பார்கள். So how humans will measure, they see the talent and the skills that you have, based on that they will bless you. ஒரு சம்பவம் 1 சாமுவேல் புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில் So எழுதப்பட்டிருக்கிறது. there was an incident that happened in 1 Samuel chapter 17. ஆண்டவர் சவுலை என்ன செய்கிறார், வெறுத்து விட்டு அங்கே சவுலுக்கு பதிலாக தாவீதை தெரிந்து கொள்ளுகிற சம்பவம். You can see the incident that God has forsaken Saul and then He chose David. அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார், சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாவினிடத்தில் அனுப்புகிறார். And God was sending Samuel to his person. இப்போ ஈசாவினிடத்தில் அங்கே வந்து என்ன செய்கிறார், இந்த சாமுவேல் சொல்லுகிறார், உன்னுடைய பிள்ளைகளை கூட்டி வா என்று சொல்லுகிறார். And now he comes to Jesse and he says, bring all these children, all of your children. இப்போ ஒவ்வொருவராக ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த ஈசா என்ன செய்கிறார், தன்னுடைய பிள்ளைகளை சாமுவேலுக்கு முன்பாக அனுப்புகிறார். இந்த சாமுவேலை பார்த்து சொல்றாரு, And God looks at நீ Samuel இவனுடைய and says, முகத்தை இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம், and do not consider his appearance or his height, நான் இவனை புறக்கணித்தேன். and I have rejected him. அப்படி சொல்லிட்டு சொல்லுகிறார், And after that he says, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். the Lord does not look the things இந்த like வேர்ட் வெரி people இம்பார்ட்டன்ட் look. ஆன வார்த்தை. Very important என்ன word. சொல்றாரு, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். Though he doesn't see the people the way that people look. அவர் சொல்றாரு, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். People look at the outward appearance, but the Lord looks at the heart. வெரி இம்பார்ட்டன்டாக ஆண்டவருடைய அளவை நாம புரிந்து கொள்ள வேண்டும். Very importantly, we need to see என்ன how சொன்னா, God மனுஷன் measures. அளக்கிற அளவு, மனுஷன் தீர்க்கிற தீர்ப்பு எல்லாமே வெளியில நடக்கிற வெளிப்புறமான காரியத்தை வைத்து தான் நாம் நியாயம் தீர்க்கிறோம், பார்க்கிறோம், தீர்மானத்துக்குள்ள வருகிறோம். How all the people will judge, how all the people come into conclusion based on the outward appearance, they measure and they come to a conclusion. ஆனா ஆண்டவர் பார்க்கிற விதம் கம்ப்ளீட்டாக The டிஃபரண்ட். way that God looks at, and He's totally different. ஆண்டவர் அளந்தார் என்று சொன்னா அது அளவு மாறாது. If God measures, then it doesn't change. ஆண்டவர் அளக்கும் போது அங்க உள்ள இருந்து அளக்கிறார். And when God measures, He starts to measure from His inside. என்று சொன்னால் இந்த ஈசாவினுடைய பார்வையில இந்த சகோதரர்களை பார்க்கிலும் தாவீது என்ன செய்கிறாரு, ஆடுகளை மேய்க்கிறதுக்கு மட்டும்தான் அவன் தகுதியானவன் என்ற பார்வை இருந்தது. In all the children's life, and even in Jesse as well, you were thinking that David is only as a shepherd person. அதனால தான் அவன் அடுத்த வசனத்துல சொல்றான், இன்னொரு கடைசி ஒரு ஆள் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கான். That's the reason he says that there's one other person, the last one is there, and he is in he's with the சில flocks. நேரங்களில் நமக்கு தெரியாது தேவன் எப்படி அளக்கிறாரு. Sometimes we doesn't know how God measures. நல்லா புரிந்து கொள்ளுங்க, மனுஷன் அளக்கிற அளவு என்பது அது சம்டைம் பார்க்கிற பார்வையை நம்மளை காயப்படுத்தும். So the way that the human measures, sometimes the way that they look at us, sometimes it hurts us. சில நேரங்களில் நாம அப்படியே நியாயம் தீர்த்துருவோம். Sometimes we judge them. நம்ம அந்த கவனமா இருக்கணும் அப்படியான We காரியத்தை. should be very cautious உங்களுக்கு about those தெரியும், things. டிஜே தினனையானுடைய மகள் 1986ல ஆக்சிடென்ட்ல மரித்தது. You all know that brother DGS Dinagaran's daughter, she passed away in 1986. அந்த டைம்ல மரித்த உடனே பல ஈவன் கிறிஸ்தவர்கள் கூட அவருக்கு எதிராக நிறைய அறிக்கைகளை விட்டார்கள். So even many people, even the own Christians also, they started to blame and then accuse him and given many comments back. இந்த தினனைய பாவம் செய்து விட்டார், அந்தரங்க ஏதோ பாவத்தில் விழுந்துட்டார், அதனால கடவுள் அடித்து விட்டார். They said like, no, DGS Dinagaran made a hidden sin or secret sin, that's the reason God has punished him. தனிப்பட்ட நபர்கள் மாத்திரமல்ல, ஈவன் அது பெரிய ஒரு கிறிஸ்தவ பத்திரிகையும் அவருக்கு எதிராக எழுதினது என்று அவர் சொல்லுகிறார். Not only the individuals have given their opinion, even the
press the books, ஏன் அந்த the சம்பவம் magazines, நடந்தது they also என்பது give. நமக்கு தெரியாது. We don't know why God has ஆனா taken நாம that. என்ன செய்கிறோம்? வெளிப்படையான பார்வையை வைத்து நாம நியாயம் தீர்க்கிறதுக்கு What முற்படுகிறோம். we do, we look at the outward appearance, we start நல்லா to புரிந்து judge கொள்ள them. வேண்டும். We need to understand this. ஆண்டவர் அளக்கிற அளவு அதை வைத்து அல்ல. God doesn't measure the way human சில measure. நேரங்களில் அவர்களை பார்க்கிற நாம பாவிகளாக இருப்போம். Sometimes we may be more, sinner than புரியுதா? all அப்ப other நம்முடைய people. அளவை கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவன் பட்சபாதம் பார்க்க மாட்டாரு. So we should be very careful since God is not a partial God. சொல்றாரு, நீங்க எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். He says one of the verses, he says the which way you measure, it will be measured அது unto you. கொடுக்கிறதுக்காக பேசப்பட்ட வார்த்தை He அல்ல. doesn't speak about that நம்ம giving. வாழ்க்கையில மற்றவங்களை எப்படி நியாயம் தீர்க்கிறோம், மற்றவங்களை எப்படி பார்க்கிறோம் என்பதை அடிப்படையாக வைத்து கொடுக்கப்பட்ட வார்த்தை. The context says about the way that you judge other people and measure other people. ஒருவருடைய வாழ்க்கையையும் நாம அளவு ஓடுறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. So no, other people's life we are not there to judge anyone. ஏன் தாமதம், ஏன் நடக்கல, ஏன் அற்புதம் நடக்கல, அதுக்கு பதிலா நானும் நீங்களும் சொல்ல போறோம்னு சொன்னா நாம ஃபெயிலியர் ஆயிருவோம். So why it doesn't happen, why the miracle doesn't, why the healing doesn't happen, if we start to find answer that ஏன் இந்த வியாதி, why it happened, உடனே நம்ம அளக்கிறதுக்கு ரெடியா இருப்போம். we will be ready to give a measure. நான் ஓபனா சொல்றேன். I just plainly say வேதம் this. சொல்லுகிறது நாம சில நேரங்கள்ல வாயை மூடிரணும். The Bible says it's better just keep quiet ஏன் சொன்னா அது sometimes. என்னை உங்களை நியாய தீர்ப்புக்குள்ள நிறுத்தி விடும். Sometimes you and myself we will stand in the ஏன்னா judgment. கர்த்தருக்கு தெரியும், ஏன் என்றது அவருக்கு மாத்திரம் தான் தெரியும். God alone knows what is the reason behind this. புரியுதா? தேவன் பட்சபாதம் இல்லாதவரா இருக்கிறார். God is not a partial அவர் God. அளந்த சரியா தான் இருக்கும். If God measures, it will be the right அவர் measure. அளந்தாருன்னா சரியா இருக்கும். If God measures, it will be the right மனுஷ measure. அளவுல நிச்சயமாக அது சாமுவேல் பெரிய ஒரு தீர்க்கதரிசி. So even the Samuel is a great prophet. புரியுதா? அவ்வளவு வெளிப்பாட பெற்ற ஒரு He தீர்க்கதரிசி. is the prophet who got a great சவுல் revelation. வருவதற்கு முன்பாக சவுலை குறித்து அப்படியே அவருடைய பாஸ்டர் சொல்றாரு. Before he sees the Saul, he can say everything about ஆனா Saul. அவருடைய பார்வையின் அளப்பும் எப்படி இருந்தது? பிழையாகத்தான் But இருந்தது. his measure also become flawed. It has a mistake. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். Amen. தேவன் பட்சபாதம் இல்லாதவர். God is not a partial God. இன்றைக்கு சபைக்குள்ள இருக்கும்போது ஒருத்தர் அளக்கிறத விட்டுறணும். So today we are in the church, we should not measure each other people. கடைசியாக ஒன்றை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். Finally, I would say one thing and then finish. நாம் ஒவ்வொரு நம்மளை பரிசோதித்து பார்க்க வேண்டும். Each one of us, we need to examine ourselves. எஸ், ஆண்டவர் தேவ பட்சபாதம் பார்க்காதவர். Yes, God is not a partial தேவன் God. பட்சபாதம் பார்க்காதவர். Yes, he is not a partial God. இன்றைக்கு நானும் நீங்களும் மற்றவங்களை எப்படி எல்லாம் கணக்கிடுறோம்? Today, how we take an account of all other people. என்ன பார்க்கிலும் மற்றவர்களை எப்படி மேன்மையாக பார்க்கிறோமா, தாழ்த்தி பார்க்கிறோமா? When we compare with ourselves, how we see எல்லாரையும் சமமாக ஒரு அன்போடு நாம கரிசனையோடு விசாரிக்கிறோமா? Are we treating everyone இல்ல with ஒரு all சிலரை kindness? மாத்திரம் விசாரிக்கிறோமா? Or just we care about only few people? கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டும். Just think about all this. சில நேரங்களில் நமக்கு உதவி செய்யறவங்களுக்கு நாம உதவி செய்ய ரெடியா இருப்போம். Sometimes we will be ready to help the people நமக்கு who are நன்மை all செய்யறவங்களுக்கு நன்மை செய்ய ரெடியா இருப்போம். people who did good நமக்கு things, we do the பிடிச்சவங்களுக்கு good. மாத்திரம் எடுத்து விசாரிக்கின்ற எண்ணம் வரும். Only people who we like, we call them and inquire with them. சோ அப்படி ஆண்டவர் இருந்திருந்தால் If God is like that, என்னுடைய நிலை உங்களுடைய நிலை என்ன ஆயிருக்கும்? imagine that what would be our life and my life. இஸ்ரவேல் ஜனங்கள் அவருக்கு பிரியமானவர்கள் தான். All these Israelites were so pleasing to the அவர்கள் Lord. மாத்திரம் தான் என் ஜனங்கள் என்று ஆண்டவர் பார்த்திருந்தார். If God thought that these are the only people, my children, if he thought like இந்த that, இடத்துல நாம் இருந்திருக்க we முடியாது. would have been not in the space. நல்லா புரிந்து கொள்ளுங்க. We need to understand this. தேவன் பட்சபாதம் இல்லாதவர். God is not a partial God. இன்றைக்கு நானும் நீங்களும் பட்சபாதம் இல்லாதவர்களா இருக்கணும். Today you and myself also should not be ஒருத்தரையும் partial. சீக்கிரமா அளந்துட கூடாது. No, don't ever ஆண்டவர் quickly அப்படிப்பட்ட measure. இருதயத்தை நமக்கு தர வேண்டும். Let us God give such kind